இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 3. அதில் முதல் தலைப்பு அறிவியல் ஆத்திச்சூடி. அகர வரிசையில் அறிவுரை சொல்லும் இலக்கியம் எது? ஆத்திச்சூடி. மேதகு அப்துல் கலாம் அவர்கள் தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு யாரை பாராட்டிப்பாங்க அப்படின்னா நெல்லை சு முத்து. நெல்லை சு முத்து பணியாற்றிய நிறுவனங்கள் என்ன அப்படின்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ்வான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். நெல்லை சு முத்து அவங்க எழுதின நூல்கள் எத்தனை அப்படின்னா 80க்கும் மேற்பட்ட நூல்கள். உடல் நோய்க்கு ஔடதம் தேவை. ஔடதம்னா மருந்து. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. பிரித்தெழுதணும். கண்டறி, கண்டு கூட்டலறி, ஓய்வற, ஓய்வு கூட்டலற, சேர்த்தெழுதணும். ஏன் கூட்டல் என்று, ஏன் என்று, ஔடதம் கூட்டல் ஆம், ஔடதமாம். அடுத்த தலைப்பு அறிவியலால் ஆழ்வோம். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி திருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு பாடியவர் பாரதியார். மனிதன் எப்பொழுதும் உண்மையையே உரைக்கின்றான். பிரித்தெழுதுக. ஆழக்கடல், ஆழம் கூட்டல் கடல், விண்வெளி, விண் கூட்டல் வெளி, சேர்த்தெழுதணும். நீளம் கூட்டல் வான், நீலவான், இல்லாது கூட்டல் இயங்கும், இல்லாது இயங்கும். அடுத்த தலைப்பு கணியனின் நண்பன். ரோபோ என்ற சொல்லை முதல் பயன்படுத்தியது யார் அப்படின்னா காரல் கபேக். டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு மீத்திரன் கணினி, அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அதை உருவாக்கிய நிறுவனம் எதுனா IBM. உலகிலேயே முதல் முறையாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை எந்த ரோபோவுக்கு ஐநா சபை வழங்குது அப்படின்னா சோபியா அப்படிங்கிற ஒரு ரோபோவுக்கு. காரல் கபேக் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா செக் நாடு. ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். காரல் கபேக் எந்த ஆண்டு எழுதிய நாடகத்தில் ரோபோ அப்படிங்கிற சொல்லை முதல் பயன்படுத்தினார் அப்படின்னா 1920ஆம் ஆண்டு. எந்த ஆண்டு நடைபெற்ற சதுரங்க போட்டியில், அதாவது செஸ், கேரி காஸ்பரோவ் என்பவருடன் டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு மீத்திரன் கணினி போட்டியிட்டது. அது எந்த வருஷம் அப்படின்னா 1997. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் இயந்திரம் தானியங்கி. பிரித்தெழுது. நின்றிருந்த, நின்று கூட்டல் இருந்த, அவ்வுருவம், கூட்டல் உருவம், சேர்த்தெழுதுக. மருத்துவம் கூட்டல் துறை, மருத்துவத்துறை, செயல் கூட்டல் இலக்க, செயல் இலக்க. நீக்குதல் என்னும் சொல்லோட எதிர்ச்சொல் என்னன்னா சேர்த்தல். எழுது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அறிவு. மனிதன் தன் வேலைகளை எளிதாக கண்டுபிடித்தவைதான் எந்திர மனிதன், தானியங்கி. தானியங்களுக்கும் எந்திர மனிதனுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினி பெயர் டீப் ப்ளூ. சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. அடுத்த தலைப்பு ஒளி பிறந்தது. விளக்குகள் பல தந்த ஒளி, அதாவது லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ். அந்த நூலை எழுதியவர் லிலியன் வாட்சன். அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் இந்தியா முன்னணியில் உள்ளது. திரு அப்துல் கலாம் அவங்களுக்கு பிடிச்ச நூல் என்னென்னா திருக்குறள். எந்த பல்கலைக்கழகம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது அப்படின்னா நாலந்தா. வெற்றியடைய சிறந்த வழி அப்படின்னா கடின உழைப்பு. வினா எழுப்பும் குழந்தை தான் எதிர்கால விஞ்ஞானிகள் அப்படின்னு அப்துல் கலாம் குறிப்பிடுறாரு. அடுத்த தலைப்பு மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள் பற்றி தவறானதை கண்டுபிடிக்கணும். உயிரெழுத்துக்கள் 12ம் சொல்லின் முதலில் வரும். இது சரியானது. க, ச, த, ப, ந, ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும். இது சரியானது. ஞ வரிசையில் ஞ என்னும் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வரும். சரியானது. அப்போ தவறானது எது? ட, ந, ர, ல, ள, ல, ர, ந ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களும் சொல்லில் முதலில் வரும் அப்படிங்கிறது தவறு. இதெல்லாம் சொல்லில் முதலில் வராது. இப்போது மொழி இறுதியாக எழுத்துக்கள். மொழி இறுதியில் வர தவறான கண்டுபிடிக்கணும். சொல்லில் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. அப்படிலாம் இல்லை, சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வரும். அப்போ இதுதான் தவறு. அப்போ எதெல்லாம் சரின்னு பார்த்துருவோம். ஆயுத எழுத்து சொல்லில் இறுதியில் வராது. ஆமாம், வராது. இக்கு, இங்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு ஆகிய 7 மெய் எழுத்துக்களும் சொல்லில் இறுதியில் வராது. உயிர்மெய் எழுத்துக்களும் ஞ என்னும் எழுத்து வரிசை சொல்லில் இறுதியில் வராது. அப்போது ஏதான் ஆன்சர். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் பற்றி தவறானதை கண்டறிக. மொழியில் முதலில் வராது. முதல்ல இதெல்லாம் வராது. மெய் எழுத்துக்கள் 18 சொல்லில் முதலோட வராது. இது சரி. ட, ந, ர, ல, ள, ள, ர, ந ஆகிய 8 உயிர்மை எழுத்துக்களில் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லில் முதலில் வராது. கரெக்ட். ஆயுத எழுத்து சொல்லில் முதலில் வராது. கரெக்ட். அப்போ எது தவறானது? வ வரிசையில் வ, வா, வி, வே, வே, வை, ஓ
ஆகிய எழுத்துக்கள் சொல்லில் முதலில் வராது. அப்படிலாம் கிடையாது. சொல்லில் முதலில் வரும். வண்டி, வானூர்தி அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லில் முதல்ல வரும். ஆனால் இது வராதுன்னு போட்டிருக்கு. அப்போ இதுதான் தவறானது. இதுதான் விடை. இப்போ சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் பற்றி தவறானது கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்லின் இடையில் எதெல்லாம் வராது? மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லில் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லில் இடையில் மட்டுமே வரும். உயிர் எழுத்துக்கள் சொல்லில் இடையில் வரும். அப்போ இது தவறானது. எது? உயிர் எழுத்துக்கள், அதாவது உயிரெழுத்துக்கள் இருக்குது, அது சொல்லில் இடையில் வரும். அது தவறானது. அது எல்லாமே ஆரம்பத்தில் தான் வரும், அதாவது முதலில் வரும். அப்போது டி தான் ஆன்சர். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே சொல்லில் இறுதியில் வரும். அளபெடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிரெழுத்துக்கள் சொல்லில் இறுதியில் வரும். ஆயுத எழுத்து சொல்லில் இடையில் மட்டுமே வரும். தேசிய அறிவியல் தினம் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா February 28ஆம் நாள். சார் சி.வி. ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை எப்போது வெளியிட்டார் அப்படின்னா 1928ஆம் ஆண்டு February மாதம் 28ஆம் தேதி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திறன் கணினி. சேட்டிலைட் செயற்கைக்கோள், இன்டெலிஜென்ட் நுண்ணறிவு. இதோட இந்த இயல் முடிவு.